எங்களுக்கு நடுவுல இருக்கிறது புருஷன் பொண்டாட்டிங்கிற பந்தம். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுவே போதுமா? அப்படின்னா மித்ரா தான் உன்னோட புருஷன்னு இத்தனை நாளா ஏன் எங்களுக்கு சொல்லல? அவ்வளவு பெரிய நந்தன் குடும்பத்துக்கு மருமகளா இருந்துட்டு யாருக்கும் தெரியாம எதுக்கு இப்படி தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்க? கொடுத்த வாக்குக்காக அந்த பாண்டவர்கள் எப்படி அந்நியான வாசம் செஞ்சாங்களோ அதே மாதிரி நான் கூட கொடுத்த வார்த்தைக்காக என்னோட குடும்பத்தை நான் காப்பாத்திக்கிறதுக்காக அதே மாதிரி நானும் அந்நியான வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு வாக்கு கொடுத்திருக்க? என்னன்னு வாக்கு கொடுத்த? எத்தனையோ மேடு பள்ளங்களை தாண்டினதுக்கு அப்புறம், எத்தனையோ தடைகளை தாண்டினதுக்கு அப்புறம் நானும் மித்ராவும் இனி சந்தோஷமா வாழ போறோம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அவரோட பார்வையில நான் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஏமாத்தின நம்பிக்கை துரோகியா இருக்கேன். மித்ராவும் அரவிந்தா அத்தையும் அதோட நந்தன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் திரும்பவும் அந்த வீட்டுப்படிய மிதிக்க கூடாது. மித்ராவோட மனைவிங்கிற ஸ்தானத்தை திரும்பவும் நான் அடையணும்னு ஆசைப்படக்கூடாது. வாழ்க்கை முழுக்க அவங்க கண்ணிலேயே படாம நான் வாழ்ந்தாகணும். அதனாலதான் என் பழைய வாழ்க்கைய பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். என்னை இந்த அளவுக்கு பாத்துக்கிற உங்க கிட்ட கூட என் பழைய வாழ்க்கைய பத்தி சொல்ல முடியாம போச்சு. என்னையும் என் பையனையும் பாசமா பாத்துக்கிட்ட உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. போகட்டும் விடுப்பா. அவ வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அவ கடைசியில நம்ம இடத்துக்கு வந்ததுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த கடவுள் லக்ஷ்மி நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காருன்னா அவளுக்கு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கதான் அப்படி செஞ்சிருக்கணும். அவ இங்க வந்தது நம்ம கூட ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காகத்தான். இப்போ லக்ஷ்மி என்ன நம்பிட்டு இருக்கா. அதனால தான் அவளை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருக்கா. அவளோட புருஷன்கிட்ட அவ திரும்பி போற நிலைமையில இல்ல. அதனால தான் இதுக்கப்புறம் என் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் அவளுக்கு துணையா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. எது எப்படியோ வாழ்க்கையவே இழந்துட்டு நிக்கிற அவளுக்கு புது வாழ்க்கையை நான் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். உயிர் இல்லாத அவளுடைய வாழ்க்கைக்கு நான் தான் புத்துயிர் கொடுக்கணும். டாட், லக்கி ஒன்னு சொல்லிட்டானா அது கண்டிப்பா நடந்தே தீரும். என்னமோடா, ரொம்ப நாள் ப்ராசஸ்ல இருந்த பியூட்டிஃபுல் ஃபியூச்சருங்கிற ப்ராஜெக்ட் மூலமா JMR இந்தியாவுக்கு வர போறாரு. அந்த ப்ராஜெக்ட நீ எப்படியாவது எடுத்துட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன் பேரு பட்டி தொட்டி எல்லாம் பரவும்டா. மித்ராவோட கெப்பாசிட்டி பத்தியும் கமிட்மெண்ட் பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும்லங்க. கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் மித்ராவுக்கு தாங்க கிடைக்கும். நீங்க வேணா பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மித்ராக்கு டஃப் ஃபைட் கொடுக்க அந்த பக்கம் அர்ஜுனும் இருக்கான். அந்த விஷயத்த நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க போல இருக்கு. அங்கிள், போன டெண்டர்ல அர்ஜுனுக்கு ஏதோ லக் இருந்தது, அதனாலதான் ஜெயிச்சிருக்கான். மித்ரா கிட்ட இருந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் அவன் எடுத்திருக்கான். இந்த சின்ன இன்சிடென்ட்னால மித்ராவோட எல்லா ப்ராஜெக்டும் அர்ஜுனுக்கு போயிடுன்னு அர்த்தமாயிடுமா? அதுவும் அது அர்ஜுனோட டேலண்ட்னாலையும் ஹார்ட் ஒர்க்னாலையும் கிடைக்கல. அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு லேடி ஹெல்ப் பண்றாங்க. அவளால தான் அந்த ப்ராஜெக்ட் அர்ஜுனுக்கு சொந்தமா இருக்கு. அப்பா, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க?
ஜுன்னுவோடைய அம்மாவை பத்தி தானா? அவங்கள பத்தி கிடையாது. சரியா சொல்லணும்னா அர்ஜுன் கூட சேர்ந்து யாரோ ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா அது கண்டிப்பா ஜுன்னுவோட அம்மாவா தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா அவங்க ரொம்ப புத்திசாலினோ, ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பாத்துப்பாங்கன்னோ அர்ஜுன் அங்கிள் மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா ஜுன்னுவோட அம்மாவை நீங்க என்னைக்குமே பார்த்தது இல்லைல்ல? இருங்க நான் காட்டுறேன். என் போன்ல இருக்கு. அப்பா இறக்கி விடுங்க. ஏய் லக்கி, பெரியவங்க பேசும்போது எதுக்காக தலையிடுற? சின்ன பொண்ணுன்னா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும். அதிக பிரசங்கித்தனமா இருக்க கூடாது. இப்ப என்னாச்சு தேவயானி? நான் அப்படி என்ன செஞ்சேன்? நீ எதுவும் செய்யல. அதே மாதிரி எதுவும் செய்யாம இருந்தா பெட்டர். தேவயானி, இப்ப அவ என்ன பண்ணான்னு அவளை பிடிச்சு திட்டிட்டு இருக்க? அக்கா, லக்கி விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நாம இப்ப இவ்ளோ நல்ல விஷயத்த கேட்டிருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் அது? வீட்ல விவேக்கோட நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டோம்ல, அப்படின்னா சுபகாரியம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நாம ஒரு சுபகாரியம் ஆரம்பிச்சோம்னா அடுத்தடுத்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் விவேக் கல்யாணத்தோட சேர்த்து மித்ராவுக்கும் மனிஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா இனி நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்ன மித்ரா, எதுவும் பேசாம இருக்க? கல்யாணம்னு சொல்லிட்டா சைலண்ட் ஆயிடுவ. தேவயானி ஆண்டி சொன்ன ஐடியா கூட நல்லா தானே இருக்கு. மனிஷா, நான் இப்போ ஜெயமார் சாருகிட்ட ப்ராஜெக்டை எப்படி வாங்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட நான் ப்ராஜெக்டை வாங்கிட்டேன்னா என் வாழ்க்கையிலே ஒரு பிக் சக்சஸா அடைஞ்ச மாதிரி. நீ அது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேசாத ப்ளீஸ். மனிஷா, அந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். மித்ரா, ஜேஎம்ஆர் லேண்ட் ஆன உடனே நீ அவர் வீட்டு வாசப்படியில நிக்கணும். உடனே கிளம்பு. ஓகே டாட். ச்சே.